ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. ஆஃப்ரிக்காவில் எடுக்கிற நிறைய வீடியோஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பர்த்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜூலை 20th சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி யாருக்கு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. எங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லுகோகோ பைபாஸில் இருக்க அங்கன் ரெஸ்டாரண்ட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்கே கம்பாலாலே அங்கன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர் போன ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன் ரெஸ்டாரண்ட்டு. உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம், வெளியிலேயும் கூட உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் பர்த்டே பார்ட்டி வந்து வெளியில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பர்த்டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock போட்டிருந்தது. ஆனால் சண்டேங்கிறதுனால எல்லாருமே லேட்டாக தான் வந்தாங்க. நாங்களே 1 மணி ஆச்சு வந்து சேர்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இதாங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு என்ட்ரன்ஸு. ஃபுட்டெல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு சைடு வந்து கெஸ்ட் எல்லாம் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார் வித் ரெஸ்டாரண்ட் வரும். குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியாவும் இங்கே பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க. 12:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பாருங்கள். வெஜ்ஜு கார்லிக் பால், ஹரபரா கிபாப், சில்லி பன்னீரும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு ஸ்டார்டர்ஸு. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சைடும், நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இன்னொரு சைடும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ்க்கு சாஸஸ்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தனியாக ஸ்டார்டர்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. மட்டனில் வந்து மட்டன் கிபாப் செஞ்சுருந்தாங்க. சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் செஞ்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷில் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாஸஸும் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போய் டேபிளில் போய் உட்காந்தாச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. வெஜிடேரியனும் சரி, நான் வெஜிடேரியனும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட் ட்ரிப்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. தமிழ் பேசக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி, அப்புறம் வந்து கோயிலில் பூஜை, யார் வீட்லேயாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியும் தமிழ் மக்கள் எல்லாம். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க. அதனால மோஸ்ட்லி வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. அண்ணா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் குறையாமல் வந்திருப்பாங்கன்னு என்னோட கெஸ்ஸிங்க. பார்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. வந்த எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஒரு 12:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த எல்லாருக்குமே காக்டெயில் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான்வெஜ் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து வெஜ்ஜும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் ஸ்டார்டர்ஸில். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்டார்டர்ஸ் முடிஞ்ச கையோட கேக்கை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே பாப்பா, அவங்க ஃபேமிலி. ஸோ இப்போ கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ ஒரு 1:30 கிட்ட நாங்கள் கேக் வெட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் கூட ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள்.
வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு அக்ஷதையெல்லாம் போட்டு, பூவெல்லாம் போட்டுட்டு, பாப்பாவுக்கு கேக் ஊட்டிட்டு பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. அ கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டுருந்தாங்க. நாங்க மொத நாளே வந்து பாப்பாவுக்கு சின்ன சின்னதா கிஃப்ட் வாங்கியிருந்தோம். வீடியோ கடைசில குடுத்துருக்கேன். என்ன கிஃப்ட்ன்னு பாருங்க. அதேமாரி சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. இப்ப கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய போய் பிளஸ் பண்ணிட்டு, குழந்தைக்கு கேக் ஊட்டிட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். ஸோ இதுதான் என்னோட குட்டி ஃபேமிலி. பர்த்டே கேக் வந்து நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லஞ்ச் மெனு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, வெஜிடேரியன் தனியா, நான் வெஜிடேரியன் தனியா. அதே மாரியே லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தனியாவும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தனியாவும் இருந்துச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். பேலன்ஸ் இருந்தத ஒரு பேன்ல வச்சுட்டாங்க. இப்ப வெஜிடேரியன்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஜீரா ரைஸு, தாலு, கடாய் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேன்ல போட்டு வச்சிருந்தாங்க. தவா வெஜிடபிள்ஸ்ன்னு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட்டு. மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸா இருந்தது. ஸோ எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீருக்கு வந்து நான் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வச்சிருந்தாங்க. கர்ட் ரைஸ் கூட இருந்தது. ரைஸ் சாப்பிட்றதுனா கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன வச்சிருந்தாங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன்ல வந்து ஒரு கிரேவி மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் ரைத்தா இருந்துச்சுங்க. நமக்கு நான் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் சாப்பிடலாம். இதுதான் சாப்பிடணுங்கிற மாரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யாருக்கு எது பிடிக்குமோ அது சாப்பிட்டுக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜ ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெஜிடேரியன் போயிட்டு ஒரு ரவுண்டு முடிச்சோம். ஏன்னா, எனக்கு வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்க்கணும்னு ஒரு ஆசை. எல்லாமே சூப்பரா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா, குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம், கேக்கு எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ எது வேணும்னாலும், யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்படிதாங்க லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ப்ளே ஏரியாவுக்கு வந்தேன். இங்க எப்படிலாம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இதனோட அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில நாங்க குழந்தைங்களலாம் தூக்கிட்டு இங்க வந்துருவோம். அடிக்கடி வந்துருவோம். இது பார் கம் வித் ரெஸ்டாரண்ட் தான். ஆ ஸோ நல்லா சூப்பரா இருக்கும் இந்த இடமே. நைட் டயத்துல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதனோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன் ரெஸ்டாரண்ட்டு சொல்லுவாங்க. லுகோகா பைபாஸ்ல இருக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல அந்த இடமும், அட்மாஸ்பியரும். அவ்வளோதாங்க. நாங்களும் வந்துட்டு குழந்தைக்கு கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட்ட வாங்கிட்டு நடைய கட்டியாச்சு. ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ. ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனபிளா இருக்கும். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே அமேசிங்கா இருக்குங்க.
ரெஸ்டாரண்ட் வந்து நீங்க உள்ள வந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுறதுனா சாப்பிடலாம். இல்ல வந்து வியூ உங்களுக்கு வேணும், நல்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெளியில கூட உட்காந்து சாப்பிடலாம். நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபங்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டீஸ் எல்லாமே இங்க நடக்கும். ஸோ நாங்க அடிக்கடி வந்துட்டு போற இடம் தான் இது. பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. உண்மையிலேயே சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டரும், அண்ணாவும். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் இருந்துச்சு 4 கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அந்த பவுல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம், ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் வந்து ஒரு சின்ன டப்பால போட்டிருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லட்டு ஒண்ணு இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் பார்க்கும்போது, ஒரு வாட்டர் பாட்டில் தான் அப்படின்னு நெனச்சேன். ஆனா பார்த்தா பாட்டிலுக்குள்ள பாட்டிலு, பாட்டிலுக்குள்ள பாட்டிலுன்னு உண்மையிலேயே சரியான கிஃப்ட்டு. அதே மாரி வந்து கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ஸ் கேண்டிலு. நல்லா ஏத்தி வச்சோன்னா செம்ம வாசமா இருந்தது வீடே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் அண்ணா வீட்ல குடுத்துருந்தது. உண்மையிலேயே செம்ம ஒர்த்து. அதேமாரி நாங்க குட்டி பாப்பாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்குனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லோ ஒண்ணு வாங்கியிருந்தோம். இது ஆக்சுவலி பில்லோ கிடையாது. இது பிளாங்கெட் வித் பில்லோ. நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது இத எடுத்துட்டு போனோம்னா, இதில ஒரு ஜிப் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத ரிமூவ் பண்ணோம்னா, அது பிளாங்கெட் மாரி மாறிடுது. ரொம்ப கியூட்டான கிஃப்ட்டுன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு என் பொண்ணு வந்து ஒரு ஸ்வெட்டர் ஒண்ணு செலக்ட் பண்ணியிருந்தா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட செலக்ஷன் தான். எங்க கிஃப்ட் பாப்பாவுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. இந்த பில்லோ வித் பிளாங்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆக்சுவலி வந்து 2 இன் 1 பர்ப்பஸ்ங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் நம்ம வெளிலலாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பில்லோ மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாங்கெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இப்படித்தான் நடக்கும். சில பேர் வந்து வீட்ல கொண்டாடுவாங்க. சில பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ல கொண்டாடுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே மோஸ்ட்லி எல்லாருமே கொண்டாடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே பார்ட்டி சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.